ஹலோ எவ்ரிமேன், வணக்கம். உங்கள் இதயா. இப்போது வாங்க டச் கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி இவன் என்னடா ஆமையை காமிக்கிறான்னு தானே பார்க்குறீங்க. இந்த ஆமை மெதுவாக நடந்தாலும் அது எதை நோக்கி பயணிக்குது, அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களில் மெதுவாக போனாலும் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உங்களுக்காக 5 மேஜிக் டச் வார்த்தையை சொல்லித்தர போகிறேன். அது என்னடா டச் வார்த்தை, 5 மேஜிக் வார்த்தை அப்படி தான் நினைக்கிறீங்க? வாங்க போகலாம். இப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு காஃபி கொடுக்குறோம், வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி. அதை கொடுக்கும்போது எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுப்போம்ல. அப்போது ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது ஆல்ஷபிளீஃப்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆல்ஷபிளீஃப்ட்னு சொல்லி கொடுக்கலாம். இதே ஆல்ஷபிளீஃப்டை 2 விதமாக சொல்லலாம். ஒன்று ஆல்ஷபிளீஃப்ட், இன்னொன்று ஆல்ஸ்டோப்லீஃப்ட். ஆல்ஷபிளீஃப்ட்ன்றது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு ஆல்ஷபிளீஃப்ட்னு சொல்லலாம். ஆல்ஸ்டோப்லீஃப்ட்னு சொல்கிற வார்த்தை நீங்கள் அறிமுகம் இல்லாத ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பேசும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆல்ஷபிளீஃப்ட் எப்போ சொல்வீங்க? ஒரு பொருளை கொடுக்கும்போது ஆல்ஷபிளீஃப்ட், ஆல்ஸ்டோப்லீஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். 2வது வார்த்தை, சரி கொடுத்துட்டாங்க, அது நம்ம வாங்க போகிறோம் இல்லையா, வாங்குறவங்க என்ன சொல்லணும்? ரொம்ப நன்றிங்கன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஆனால் டச்சில் எப்படி சொல்ல போகிறோம்? டேங்க்யூவெல், டேங்க்யூவெல். டேங்க்யூவெல்ன்றது அதே மாதிரி தான். சின்ன பிள்ளைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் டேங்க்யூவெல் சொல்லலாம். பெரியவங்க, வயதில் பெருசவங்க, அப்புறம் எதிர்பாராமல் யாரோ வந்திருக்காங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அறிமுகம் இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் டேங்க்யூவெல்னு சொல்லணும். ஸோ ஒன்று டேங்க்யூவெல், இன்னொன்று டேங்க்யூவெல். இதை நீங்கள் வாங்கும்போது ரொம்ப நன்றின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தவங்க தேங்க்யூ, நன்றி சொல்கிறாங்க. தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? வெல்கம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டச்லேயும் ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தை? ஹ்ரஹடான். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஹ்ரஹடான். ஹ்ரஹடான்னா யுவர் வெல்கம், பரவாயில்ல விடுங்கன்னு அர்த்தம். 4வது வார்த்தைக்கு போகலாம். ஓகே, சாரி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். சாரின்றது இங்கிலீஷ் வார்த்தை. அது ஆங்கிலத்துலேயும் இருக்குது, டச் மொழியிலையும் இருக்குது. டச்சுக்கே உரிய ஒரு சாரி என்ற ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன தெரியுமா? ஹெட் ஸ்பைட் ம. ஹெட் ஸ்பைட் ம. ட்ரை பண்ணுங்கள், சரியா? 5வது வார்த்தை, இப்போது சாரிங்க, நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சாரி சொல்கிறாங்க. அப்படி சாரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? ஆறுதலாக பரவாயில்ல விடுங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதே மாதிரி டச்சில் ஹெயின் ப்ராப்ளம், ஹெயின் ப்ராப்ளம், பரவாயில்ல விடுங்க, ஹெயின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். 5 மேஜிக் வேர்டு தானே. ஆல்ஷபிளீஃப்ட், டேங்க்யூவெல், ஹ்ரஹடான், சாரி, அப்புறம் 5வது வார்த்தை ஞாபகம் இருக்கா? ஹ்ரஹடான். அப்புறம் 5வது வார்த்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். அது என்ன வார்த்தை? சொல்லுங்கள். ஹெட் ஸ்பைட்மா, அது சாரி. 5வது ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தல, ஹெயின் ப்ராப்ளம். கரெக்ட். இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. வெரி குட். இந்த மாதிரி சின்னதாக 5 வார்த்தையை டெய்லி டச் கற்றுக்கிட்டா உங்களுக்கு எவ்வளோ சுலபமாக இருக்கும். நீங்களும் படித்த மாதிரி இருக்கும், உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெதர்லாண்ட்ஸில், பெல்ஜியமில் வர தமிழ்காராக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக இந்த 5 வார்த்தையை வச்சு நாகரிகமாக பண்பான முறையில் டச் பேச முடியும். சரிதானே? உங்களுக்கு இன்னும் நிறைய டச் வார்த்தையை கற்றுக்கணும், நிறைய பேச கற்றுக்கணும், அங்கே இருக்க எக்ஸாம்ஸ் எழுத விருப்பப்படுறீங்கன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா வாங்க. என் பேர் இதயா. நான் தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ந்து இப்போ பெங்களூரில் இருக்கேன். நான் நெதர்லாண்ட்ஸில் ஒர்க் பண்ணேன். எல்லாருக்கும் நான் ஈஸியாக டச்சு சுலபமாக சீக்கிரமாக சொல்லி கொடுத்துருவேன். வாங்க hallodutch.com, HALLODUTCH.com. இதை லாகின் பண்ணி மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகே,